பாருங்க ஷார்க்கு. சரி எல்லா மீனும் செத்துருச்சு. இது ஒன்று தான் உயிரோடு இருக்குது. அதனால் இதை கொண்டு போயிட்டு பாட்டி வீட்டில் விட போகிறோம். அப்படியே பிடிச்சிரு விட்டுறாத. மீன் தொலைக்குது விட்டாச்சு. நேராக போகுது பார்த்தீங்களா? மூடிடு. பாருங்க ஷார்க்கு கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய சோளக்கருது இருக்குது பாருங்கள். ஹாய் சொல்லுங்க. ஹாய். பிடி 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 பிடி. இங்கே பாருங்க, எங்கள் மாமனார் தண்டிக்கீரை வரைச்சிருக்கிறாரு பாருங்க. தண்டிக்கீரை பாருங்க, ஃபுல்லாக தண்டிக்கீரை பாருங்க. நான் வச்ச சின்ன கண்ணு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். அங்கேருந்து ஒரு பொருள் நம்ம புது வீட்டுக்கு கொண்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இப்போ கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு 2 மணி போல் கிளம்பியிருக்கேன். பசங்களையும் கூட கூட்டிகிட்டு தான் போக போகிறேன். அந்த பொருளை எடுத்துக்கிட்டு எப்படி புது வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வர போகிறேங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள என்ன இருக்குது? மீன். ஒரே ஒரு ஷார்க் இருக்குது. எடுத்துகிட்டு போகலாமா? இதை இப்போ எங்கே எடுத்துகிட்டு போய் விட போகிறோம்? பாட்டி வீட்டில் எடுத்து போய் விட போகிறோம். பாருங்க ஷார்க்கு. சரி எல்லா மீனும் செத்துருச்சு. இது ஒன்று தான் உயிரோடு இருக்குது. அதனால் இதை கொண்டு போயிட்டு பாட்டி வீட்டில் விட போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த மீன் எடுத்துகிட்டு வா. வேறு கையெடு. உயிரோடு இருக்கா? எடுத்துகிட்டு வா. கஷ்டப்பட்டு எடுத்துருவோம். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மீனை இப்போ இந்த ஷார்க்கு கூட பார்த்தீங்கன்னா விட போகிறோம். கம்மிடா இங்கே இருக்கு பாருங்க. அழகாக அந்த இதை தூக்கி பிடிமா. தூக்கி பிடிக்கா? அது தண்ணியோட இரு 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 வர இரு. அப்படியே அப்படியே பிடி. நான் மீனை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படியே பிடி. அப்படியே பிடிச்சிரு விட்டுறாத. மீன் தொலைக்குது. விட்டாச்சு. நேராக போகுது பார்த்தீங்களா? மூடிடு. பாருங்க ஷார்க்கு கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுருக்கோம். குறைஞ்சது அதில் எத்தனை ஷார்க் இருக்கு தெரியல. அந்த இடத்துல ஐயோ சண்டை போட்டுக்குதா? நவர் இங்கே இருக்கு. நம்ம கொண்டு வந்து விட்ட ஷார்க் இதே இருக்கு பாருங்க. 5 இருக்கு. இப்போ இது சேர்த்து 6 இருக்கு. 6ஆ? நவரு 3 4 5 இருக்கு. நீ எட்டவா தள்ளி வா. 5 இல்லை, இந்த சைடில் 3 4 5 6. இப்போ நம்ம விட்டதோட 6 ஷார்க் இருக்கு. இது வந்து 5. இப்போ நம்ம சேர்த்ததுல ஒரு எல்லாமே கருப்பா. கையெடுத்துச்சு பயப்படுது. எல்லாமே கருப்பா. கையெடு நீ எட்டனவரு. எல்லாமே கருப்பா இருக்கு. ஒன்று மட்டும் நம்ம கூட்டது மட்டும். நம்ம வீட்டில் இருந்தால் ஷார்க் எடுத்துகிட்டு வந்து இப்போது டேங்க்கில் விட்டாச்சு. கொஞ்சம் ஃபுட்டு வந்து போட்டு விட்டுருக்கேன். ஷார்க் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. குறைஞ்சது இதில் 6 மீன் இருக்குது பாருங்கள். 6 இருக்குது ஷார்க்கு மட்டுமே. எல்லாமே ஷார்க் மட்டும்தான் இந்த டேங்க்கில் இருக்குது. சர்வேஷ் ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய். சரி சரி விடு. சோளக்கருது பாருங்க. போய் காமிங்க. ஏன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோளக்கருது பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்குன்னு. என்ன சொல்கிறான் சர்வேஷ் குட்டி? சர்வேஷ் இங்க இருக்கா? எங்கே இருக்கு? இங்கே பாரு. எங்கே இருக்கு? அங்கே பாரு. ஹாய் சொல்லு. சர்வேஷ் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹாய். சோளக்கருது எல்லாம் பார்த்துருங்க சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இங்கே பாருங்க. வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சோளக்கருது வந்து போட்டிருக்காங்க. தர்ஷன் என்ன செய்கிற? அம்மா அவனுக்கு அரிக்கும். பிக்கக்கூடாது. பிக்கக்கூடாது. தர்ஷன் எட்ட பாருங்க சோளம் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நாள் வளரணும்னு நினைக்கிறோம்.
இங்கே பாருங்க. ஸோ எங்கள் மாமியார் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சோளக்கருது போட்டிருக்குறாங்க. அழகாக வளர்ந்து வந்திருக்கு எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய சோளக்கருது இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. குறைஞ்சது இங்கே ஒரு 20 கருது கிட்டத்தட்ட இருக்கும். 20 தாண்டியே வரும்னு நினைக்கிறேன். சோளக்கருது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஒரு அழகான ரோஸ் செடி பாருங்க, சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. நல்லா குருத்து வருது பாருங்க. சோளக்கருது, வாழை மரம், ரோஸ் செடி. அடுத்து இங்கே ஒரு பச்சை மிளகாய் செடி பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்களா பச்சை மிளகாய். சூப்பராக பாருங்க பச்சை மிளகாய் செடி. யாரு யாரு இப்படி 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 சர்வேஷ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? சோளமா? தர்ஷன் தர்ஷன் என்ன செஞ்சிட்டு இருக்க? நெல்லிக்காய் செடியில் நிறைய நெல்லிக்காய் வச்சிருக்கு. ம், நிறைய பிஞ்சு இருக்கு. நெல்லிக்காய். சர்வேஷ் சர்வேஷ இங்கே பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். பிடி 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 பிடித்தான். தர்ஷன் என்ன செய்யறா? என்னது இது கம்மி? வெளாம்பழம். வெளாம்பழம் கம்மி பாருங்க. வெளாம்பழத்தை உடைச்சி தர்ஷன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் இங்கே நம்ம ஊரில் கிடைக்கும். இது காசு கொடுத்து வாங்கவே வேணும். கம்மி புழு இருக்கு போதுரா. இருக்காதா? இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வயலில் மரம் இருந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர் சைடு வெளா மரம் நிறையா இருக்கும். கொஞ்சம் குடுற அம்மாவுக்கு கொஞ்சம் போதும். பாருங்க டேஸ்டியா இருக்குமா? இனிப்பா இருக்குமா? நல்லா இருக்கு. தெரியல பாருங்க. பால் எல்லாம் எடுத்து போய் எங்க கொட்டுறான். இப்போ டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோளம் அதெல்லாம் டீ கூட சாப்பிட மாட்டாங்க. ம், பாருங்க பசங்க ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. சர்வேஷ் குட்டி கேன் மேலே உட்காந்துருக்கியா? இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? சீட்டு வீட்டுக்கு போகிறோம். சர்வேஷ் தூக்கிட்டு வா. சர்வேஷ் இப்போ சீட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிறோம். அழுகுறான். அழுகுறான். தூக்கிட்டு வா தன்சி. சர்வேஷ இங்க பாரு. ஏன் அழுகுறான்? வீட்டுக்கு போறேன். அழுவலாமா? அப்ப சர்வேஷ் தூக்கிட்டு போயிடுமா சிதம்பரத்துக்கு? தூக்கிட்டு போயிடுமா? தூக்கிட்டு போயிடுவோமா சிதம்பரத்துக்கு? வரியா தர்ஷன்? தங்க பிள்ளை அழுவாது. வாங்க வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போகலாம். போலாம். சீட்டு வீட்டு கிளம்பியாச்சு. எங்க நம்ம போறோம்? இங்க பாரு. ஓல்டே வீட்டுக்கு. தர்ஷன் சர்வேஷ் தர்ஷன் வருது எனக்கு. ஏன்னா
உன் கூட இருக்கான். உட்கார நிக்க வை. நில்லு. டோர் போலாமா? புர் புர். இப்போ நம்ம பின்னாடி வந்து ஒரு 5 தென்னை மரம் வச்சுருந்தோம். எந்த அளவு காய் காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாமா? தா பாருங்க அங்க இறங்கி. ம் சர்வேஷ் சர்வேஷ் பாருங்க சேச்சி விளையாண்டுருந்தான். ஜாலியாக இருக்கு இல்லை? அக்கா கூட ஜாலியாக இருக்கு பாருங்க. இதில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. ஆல்ரெடி நிறைய காய் பறிச்சாச்சு. தேங்காய் இருக்குது, இளநீ இருக்குது, ஸோ நிறையா இருக்குது. தர்ஷன் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கா? தர்ஷன் இங்கே நிறைய சம்பு இருந்து பார்த்தீங்களா? சம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு, செத்துடுச்சு. எல்லாம் காடு மாதிரி வளர்ந்துருந்தது. இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக கருவ மரம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்திருக்கு. ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருவ மரம். சுண்டைக்காய் செடி பாருங்கள், சுண்டைக்காய் அதில் காய்ச்சிருக்கா பார்த்தீங்களா? சுண்டைக்காய் நிறையா இருக்குது. இங்கே ஒரு புளிய மரம் இருக்குது நம்ம வீட்டில். எங்கே போகிறீங்க? நாங்கள் அங்கே பாருங்க தம்பி. தர்ஷன் என்ன செய்கிறாங்க? வெடி வெடிக்கிறோம். வாங்க நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இங்கே இருந்த சம்புலாம் பாருங்க ஃபுல்லாக வந்து அழிஞ்சு போச்சு. வீட்டுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்குது வியூ. இந்த மரத்தில் பாருங்க இளநீ இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 200 வீடியோஸ் கிட்டத்தட்ட நான் போட்டிருப்பேன் இந்த வீட்டில் இருந்து. பாருங்கள் இந்த மரத்தில் எவ்வளோ தேங்காய் இளநீ இருக்குன்னு. இந்த மாங்காய் மரத்தில் பாருங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா மாங்காய் பூ வச்சுருக்கு, பிஞ்சும் வச்சுருக்கு. நிறைய பூ இருக்குது பாருங்கள், பூ நிறையா இருக்குது. தானாக வளர்ந்த மரம் அதுக்கே இந்த மாங்காய் மரம் நிறையா பூ வச்சுருக்கு. அடுத்து இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இது சின்ன கன்று தான். இதில் நிறையா இளநீ இருக்குது பாருங்கள். இதில் நிறையா இருக்குது, இதுலேயும் நிறையா இருக்குது இளநீ. இப்போ 3 மரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இளநீ நிறையா இருக்குது. ஒரு 2 மரத்தில் மட்டும் இல்லை, அதுலேயும் இதுலேயும் கிடையாது. ஸோ வீட்டுக்கு பின்னாடி வியூ பாயிண்ட் இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு பின்னாடி முன்னாடிலாம் வந்து வீடியோ எடுத்து காமிச்சு. அதனால் இன்றைக்கி உங்களுக்காக நம்ம பழைய வீட்டை சுற்றி காமிக்கிறோம். வீட்டுக்கு பின்னாடி எத்தனை தென்னை மரம் இருக்குது, அதில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு இப்போ காமிச்சிட்டேன். வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம எப்படி மரம்லாம் வச்சுருக்கோம், என்னென்ன செடிலாம் இருக்குன்னு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். சைடில் பாருங்கள் ஒரு 3 முருங்கை மரம் இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பழைய வீடியோஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இங்கே ஒரு அவுத்தி மரம் இருக்குது பாருங்கள், அவுத்தி மரம் பழைய வீடியோஸில் இருந்துச்சு நிறையா காமிச்சிருப்போம். இங்கே குறைஞ்சது ஒரு 200 வீடியோ 150 வீடியோ எடுத்திருப்போம். 1 இயர் முன்னாடி நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக தெரியும் இந்த வீட்டில் எவ்வளோ வீடியோ எடுத்து போட்டிருக்கோன்னு. சர்வேஷ் ஹை ஹை பிடி பிடி பிடி. அடுத்து வீட்டுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம். இது ஃபுல்லாக தண்டிக்கிறியா? இங்கே பாருங்க எங்கள் மாமனார் தண்டிக்கீரை வரைச்சிருக்கிறாரு பாருங்க. தண்டிக்கீரை பாருங்க ஃபுல்லாக தண்டிக்கீரை ஃபுல்லாக பாருங்க தண்டிக்கீரை. வாழைக்கன்று இருக்குது பாருங்க. இங்கே நம்ம வச்சுருந்த கொய்யா மரம், செம்பருத்தி பூ, வாழை மரம் பாருங்க. இன்னொரு வாழைத்தாறு கொலதள்ளி இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இதுவும் வந்து ஆக்கரைக்காய், பஜ்ஜி போடுறக்கா. அடுத்து இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது, அங்கேயும் ஒரு செம்பருத்தி மரம், அங்கே ஒரு தென்னை மரம். பசங்க விளையாண்டுட்ருக்காங்க. சர்வேஷ் பாருங்க, சர்வேஷ் சர்வேஷ் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? அடுத்து வீட்டுக்கு முன்னாடி இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குது. இதில் பூ இருக்கு இல்லையா? இங்கே ஒரு பாரிஜாதம் பூச்செடி இருக்குது.
அதுலேருந்து எத்தனை பாரிஜாதம் பறித்து தனிச்சு தலையில் வச்சுட்டு ஸ்கூல் போயிருக்கா. அடுத்து இந்த சைடில் ஒரு சேஞ்சிங் ரோஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அதில் ஒரு வகையான பூ. ஆக்சுவலி இது 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேன். எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு பாருங்க. வாவ், இருங்க இங்கே பாருங்க. நான் வச்ச எலுமிச்சை கண்ணில் காய் பாருங்க. இப்போ தான் நான் பார்க்குறேன். நிறைய காய்ச்சிருக்கு. நான் வச்சேன், ஆயா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன், கத்தாழையிலேருந்து. நிறைய காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்க, நிறைய எலுமிச்சங்காய். நான் வச்ச கண்ணு. வாவ், இங்கே பாருங்க. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா இந்த செடியில் வந்து எலுமிச்சங்காய் காய்ச்சிருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல. அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ணை வச்சேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து சாத்துக்குடியா? ஆஹா, இது வந்து சாத்துக்குடி கிடையாது, நார்த்தங்காய் செடி. இது அதுல வந்து நார்த்தங்காய் பாருங்க. நான் வந்து எலுமிச்சங்கண்ணையும் வச்சுருந்தேன், நார்த்தங்கன்று செடியும் வச்சுருந்தேன். ஆனால் நார்த்தங்காய் இன்னும் வரலையே. இது வளரல, ஆனால் எலுமிச்சங்கன்று வளர்ந்து காயே காய்ச்சிருச்சு. பழம் பறிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வச்ச சின்ன கண்ணு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. இப்போ தர்ஷன் காமிச்சு தான் இப்போ எங்களுக்கே தெரியுது. இது வந்து காக்கட்டாஞ்செடி. ஆல்ரெடி இங்கே நிறைய காடு மாதிரி வளர்த்து நான் வெட்டிட்டேன். நீ வந்து கையில் குலைய கட்டிச்சுன்னா இது க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. குலவி இல்லை, கதண்டு. இந்த சீட்டு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள கதண்டு வந்து கடிச்சிச்சு என்ன. ஸோ எலுமிச்சங்கன்று. இந்த சைடு நிறையா தென்னங்கன்று இருக்குது. அக்கா திட்டுறான். இங்கே பாருங்க, இங்கே நிறையா வந்து தென்னை மரம் தான் இருக்குது. இந்த மரத்தில் காய் இருக்குது. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா காய் இருக்குது, தெரியுதுங்களா? அங்கே பாருங்க. மற்ற 3 மரம் 4 மரம் இருக்குது. 4 மரத்தில் காய் கிடையாது. அடுத்து இந்த சைடு, இந்த சைடு ஒரு நெல்லிக்காய் மரம். அடுத்து இங்கே ஒரு அரும்பா காக்கட்டன். அது குண்டுமல்லி. அடுத்து இங்கே ஒரு குண்டுமல்லி, இங்கே ஒரு நெல்லிக்காய் செடி, அங்கே ஒரு செம்பருத்தி, மஞ்சப்பூ. இது மஞ்சள் கலரில் பூக்கிற பூ, பேர் தெரியாது, அதெல்லாம் வெட்டியாச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் செடி இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக காற்று பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாச்சு. ஸோ 2 வருஷமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் எவ்வளோ பூச்செடி மரங்கள்லாம் வச்சுருக்கோம்னு. ஸோ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காமிக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ஓவர்வியூ காமிச்சாச்சு. அழகாக இருக்கு பாருங்கள். துளசியா? இது மணத்தக்காளி. ஏன் அழுகுறான்? தர்ஷன், அவனை அடிக்கக்கூடாது. இருந்த டிவி ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா இப்போ கழட்டி இதை தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். பாருங்கள், இப்போ இதை வந்து கழட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம பழைய வீட்டில் இருந்தது. ஸோ இந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்தனே. பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வந்து கழட்டிகிட்டு இருக்கேன். கழட்டி இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இதை ஃபுல்லாக இப்போ சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறேன். இது கழட்ட முடியல, செம டைட்டாக இருக்குது. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தேன். இப்போ இந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்கோம். பசங்க அங்கே விளையாண்டுட்ருக்காங்க. இந்த ஸ்டாண்டை இப்போ கழட்டிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ வந்து டிவி ஸ்டாண்டை ஃபுல்லாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதை இப்போ சாக்கில் போட்டு நம்ம சிதம்பரம் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இது எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம கழட்டியிருக்கோம், எடுத்துகிட்டு கிளம்புவோம். டிவி ஸ்டாண்டு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த சாக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். இதை போகும்போது எடுத்துகிட்டு போகணும். சர்வேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் விட்டுட்டு கிளம்பியாச்சு. வாங்க வாங்க, இதுக்கப்புறம் சிதம்பரம் போக வேண்டியதான். வீட்டுக்கு வந்தாச்சு. தர்ஷன் பாருங்க, வண்டியில் வரும்போது தூங்கிட்டு வந்தான். அப்படியே தூங்கிட்டே இருக்கான் தர்ஷன். நல்ல உறக்கமும். வரும்போதே பார்த்தீங்கன்னா புவனகிரியில் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எங்கே இருக்குது? ஸ்டாண்டு பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துச்சு. டிவி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை இப்போ செட் பண்ணணும், நாளைக்கு செட் பண்ணுவோம். சரி, உள்ளே போய் லைட்டை போடு. உள்ளே போயிட்டு லைட்டை போடு. லைட்டை போடுங்க. இப்போ உள்ளே போடா.
கரெக்டாக ஒரு 7:30 மணி போல் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி மதியம் ஒரு 2 மணி போல் இங்கேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து என்னோடய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு பழைய வீட்டுக்கு போயிட்டு இப்போ சிதம்பரம் வந்தாச்சு. இன்றைக்கி மெயினாக நான் ஊருக்கு போனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் போயிருந்தேன். அந்த ஸ்டாண்டு எதுக்காக போய் எமர்ஜென்சியாக எடுத்துகிட்டு வந்தேன்னு இந்த வீடியோவில் கடைசியில் பார்ப்பீங்க. வீட்டிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு டியூட்டிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா பசங்களை அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் போயிருப்பேன். அவர் வேலைக்கு போனதுனால பசங்களை கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அலைச்சல் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு பசங்களை கூட கூட்டிகிட்டு போனதுனால. இப்போ அம்மா வீட்டிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்கள், பால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டரு கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட்ஸு ஜிலேபி, லட்டு இது வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து சோளக்கருது அம்மா வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த கப்பு வந்து அம்மா கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி. நெக்ஸ்ட்டு புவனகிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு சாப்பாடு வந்து பரோட்டாவும் குருமாவும். பரோட்டா ஒரு 6 பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பழைய வீட்டுக்கு போயிட்டு டிவி ஸ்டாண்டை நம்ம இன்றைக்கி கலட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா இந்த மீன் தொட்டியை வைக்கிறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மீன் தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 9 மீன் கிட்டத்தட்ட நான் போட்டு வளர்த்துருந்தேன். வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த மீன் எல்லாமே செத்து போயிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு ஷார்க்கு தான் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்துச்சு. அந்த ஷார்க்கு கொண்டு போயிட்டு இன்றைக்கி அம்மா வீட்டில் இருக்கிற மீன் தொட்டியில் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த மீன் தொட்டி திரும்பவும் நான் வாஷ் பண்ணி இங்கேயே வச்சு நான் மீன் வளர்த்தேன்னா சீக்கிரமாக எல்லா மீனும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி டிவி ஓடுற இடத்துக்கிட்ட வைக்கக்கூடாது. மீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிவியோட சத்தம் பிரெயினை பாதிக்கும். அதுதான் மெயின் ரீசன். அதனால நான் மீன் தொட்டியை சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டாண்டு வந்து டிவி ஸ்டாண்டு இருந்துச்சு, அதை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் கடையில் போயிட்டு மீன் தொட்டிக்குன்னு நான் ஸ்டாண்டு காசு கொடுத்து வாங்கலை. நம்ம வீட்டில் இருந்த ஸ்டாண்டை கலட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே நான் வந்து மீன் தொட்டி வைக்க போகிறதில்ல. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க டிவி பக்கத்தில் வைக்காதீங்க, டிவி சத்தத்தில் மீனோட பிரெயின் வந்து பாதிச்சு டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் அப்போ வந்து கவனிக்கலை. 9 மீனும் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு மீனாக செத்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அங்கே திரும்ப வளர்க்கக்கூடாது, இடத்த சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்டாண்டை க்ளீன் பண்ணிவிட்டு மீன் தொட்டியும் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு இடத்துல சேஞ்ச் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதோட பிளாக் வந்து நான் கொடுப்பேன். நான் எப்படி மீன் தொட்டி செட்டப் பண்ணுறேன்னு கண்டிப்பாக பிளாக் வரும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.